வணக்கம் நண்பர்களே. சோ டிஎன்பிஎல்ல பால் டேம்பரிங்கா இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் தான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. எஸ், மதுரை பேந்தர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க அகைன்ஸ்ட் அஸ்வின் ஆஸ் வெல் அஸ் திண்டுக்கல் டிராகன் பிளேயர்ஸ் மேல. அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெனரலா பிளேயர்ஸ் வந்து டவல் வச்சுப்பாங்களா பேண்ட்ல, அந்த டவல் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா பாலை ஷைன் பண்ணுவாங்க. அந்த டவல்ல ஏதோ கெமிக்கல் தடவிட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த பாலை நல்லா ஷைன் பண்ணதுனால பால் ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு. அண்ட் மதுரை பேந்தர்ஸோட பேட்ஸ்மேன் ஆடும்போது பாத்தீங்கன்னா பால் பேட்ல போடும்போது ஏதோ மெட்டாலிக் சவுண்ட் மாதிரி எங்களுக்கு கேட்டுச்சு. சோ கண்டிப்பா உங்க கெமிக்கல் தடவி இருக்காங்க அந்த டவல்ன்ற மாதிரி மதுரை பேந்தர்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பட் டிஎன்பிஎல் சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ப்ரூஃப் எடுத்துருவாங்க, நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறேன்னு. அண்ட் இன்னொரு பக்கம் அம்பையர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அம்பையர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஒரு முறையும் பால் 6 போகும்போதும் சரி, விக்கெட் விழும் போதும் சரி, ட்ரிங்க்ஸ் பிரேக்லயும் சரி, நாங்க பாலை ஒரு வாட்டியும் நாங்க செக் பண்ணிருக்கோம். கடைசி வரைக்கும் நாங்க பாலை செக் பண்ணிட்டு தான் இருந்தோம். பால்ல வந்து எந்த ஒரு பால் டேம்பரிங்கும் பண்ண மாதிரி தெரியல. சோ பால் நல்லா தான் இருந்ததுன்ற மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க சொல்லிட்டாங்க. சோ மதுரை பேந்தர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ரூஃப் எடுத்துட்டு வந்தா தான் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது வரைக்கும் நம்மளால எந்த ஜட்மெண்ட்டும் பாஸ் பண்ண முடியாது.